நிகரான வரம் என்பார்கள். நண்பன் கடவுளுக்கே கிடைக்காத வரம் என்பார்கள். அத்தகைய நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல நீ கை தட்டணும். யாருக்கு வணக்கம் சொன்ன? உங்களுக்கு. ஆனால் எல்லாரும் எதையோ பறி கொடுத்த மாதிரி, சரியா? ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் உற்சாகமாக இருங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நண்பர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி பெறுவதற்கு பேச்சாளர் வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி பெறுவதற்கு அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு இருந்தால் உலகை ஆளலாம். அன்பு இருந்தால் உலகை ஆளலாம். அன்பு இருந்தால் நட்பை பெருக்கிக் கொள்ளலாம். அன்பு இருந்தால் நட்பை பெருக்கிக் கொள்ளலாம். அன்பு இருந்தால் புகழை பெறலாம். அன்பு இருந்தால் புகழை பெறலாம். நான் அன்பு என்று சொல்வது என் உயிர் நண்பன் அன்பரசனை இந்த நேரத்தில் நான் சொல்கின்றேன். ஒரு நண்பன் வாழ்க்கையில் பெற்று வருவதற்கு ஒரு நல்ல தாய் தந்தையர், நல்ல சகோதரன், நல்ல நண்பன் இருந்தால் உலகே ஆளலாம் என்பார்கள். அத்தகைய சிறந்த நண்பர் என்றால் எனது அன்பர் லவ் கிங்ஸுடைய மண்டல மாநில தலைவர் லயன் ராம்ஸ் அன்பரசன் அவர்கள்தான். எனது இன்றைய கதாநாயகன், நமது ஆளுநர் சொல்வது மாதிரி இன்றைய கதாநாயகன் எனது அருமை நண்பர் ராம்ஸ் அன்பரசன். இன்றைய கதாநாயகி சரவண செல்வி. உடனே கதாநாயகி என்று பார்க்கும்போது வில்லன் இதில் யார், ஜோக்கர் யார் அப்படிலாம் கற்பனை பற்றாதீங்க நண்பர்களே. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர். பட்ஜெட் போட்டு எதுக்குமே அதிகமாக ஆசைப்படாத ஒரு நண்பர். எதுக்குமே அதிகமாக ஆசைப்படுவதில்லை. ஒரு மனைவி, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு உயிர் நன்மை என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நம்முடைய அன்பு ஆளுநர் டாக்டர் ஹைச் ஜாஜகான், நிறைய பேர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கீங்க. அதில் நம்முடைய டாக்டர் ஹைச் ஜாஜகான் அவர்கள் ஒரு மண்டல தலைவர் வேணும் தூத்துக்குடிக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, டக்குன்னு பேச முடிச்சிடலாம். தூத்துக்குடிக்கு மாவட்டத்திற்கு ஒரு மண்டல தலைவர் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நிறைய சங்கத்தை நாங்கள் தொடர்பு கொண்டோம். நிறைய சங்கத்தை எல்லாரும் கொஞ்சம் தயங்கினாங்க. அப்போ எனது அன்பரசன் கேட்கும் பொழுது, நண்பா, கவர்னர் என்ன தூத்துக்குடியில் ஆர்சியே கிடைக்க முடியாங்க, ஜேகேஆருக்கு செல்வாக்கு இல்லையா, ஏன் ஆர்சி கூட எடுக்க முடியாதுன்னு கேட்கும்போது, நண்பா, நான் இருக்கிறேன் உனக்கு என்று மண்டல தலைவராக என்று பொறுப்பேற்ற எனது அன்பை நண்பர் ஆர்சி மண்டலத்தில் என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஏன்னா காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் அந்த காசை செலவு பண்ணதுக்கு நல்ல மனம் வேண்டும். காசை செலவு பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு மண்டல தலைவர் என்பது சேவை மட்டுமில்லை, தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. அவர் ஒன்றில்ல, இரண்டில்ல, நூற்றுக்கு மேற்பட்ட அரங்கத்தை பார்த்தவர். இந்த மண்டல மாநாடு அவருக்கு புதிதில்லை. 100க்கு மேற்பட்ட அரங்கத்தை பார்த்தவர். அத்தகைய நண்பர் எனக்காக இந்த மண்டல மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் நடிகர் மக்கள் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி. அவர் நடிப்பு, அவருடைய வசனம், அவருடைய நடை, அவருடைய உடை எல்லாமே பார்க்கும்போது அத்தகைய நடிப்பை யாரும் இதுவரைக்கும் வழங்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற சிவாஜி அவர்களோ வாழ்நாள் முழுவதும் பொங்கல் அன்னைக்கு, ஒரு வருஷமும் பொங்கல் அன்னைக்கு போகும்போது பெருமாள் முதலியார் என்பவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாராம். பெருமாள் முதலியார் என்ற ஒரு வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாப்பலாம். ஏன் ஆசீர்வாதம் பார்க்கும்போது, பொதுவாக சிவாஜி பார்த்தீங்கன்னா பெண் வேடமிட்டு நாடகத்தில் நடிச்சிருந்தாப்லையாம். பெண் வேடமிட்டு நாடகத்தில் ஆள் அப்போ ஒல்லியே தான் இருப்பாப்புல. ஆள் ஒல்லியே தான் இருப்பாங்க. அப்போ அவருடைய நடிப்பை பார்த்து 1950 ஏவிஎம் தயாரிப்பில் பராசக்தி படம் எடுக்கும் பொழுது அவரை கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சான். படமும் எடுத்துட்டாங்க. 500 அடி நீளத்துக்கு எடுத்தாச்சு. திடீர்னு
அந்த படத்துக்கு சிவாஜி வேண்டாம், அவர் ஆள் ஒல்லியாக இருக்காங்க, ஆள் ஒல்லியாக இருக்காங்க, இவர் நடித்தா படம் ஓடாது என்று சொல்லும் பொழுது அந்த பெருமாள் முதலியார் இல்லை இல்லை, சிவாஜி தான் நடிப்பார், ஆளை மாற்ற முடியாது, ஆளை மாற்ற முடியாது என்று என்று உறுதியாக இருந்து அதற்கு ஒரு ஸ்பெஷலாக அவர் சாப்பாடு போட்டு உடம்பை கொஞ்சம் ஸ்டவுட் ஆக்கி மறுபடியும் நடித்த அந்த 5000 அடி நீள படத்தை நடத்தாப்புல. ஆனால் அதற்கு பிறகு தெரியும் சிவாஜி எவ்வளோ பெரிய நடிகர் ஆனான்னு சொல்லி. இது ஏன்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வாழ்வதற்கு நமக்கு பெருமாள் முதலியார் போன்ற ஒரு நல்ல நண்பன் வேண்டும் என்பார்கள். அந்த வேலை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை உதவிற்கும் எனது நண்பர் பெருமாள் முதலியாக லயன்ஸ் ராம்ஸ் நண்பர்ஸ் அவர்கள் இந்த லயன்ஸ் இயக்கத்தில் என்னை இணைத்து விட்டு என்னையும் உலகம் அறிய வைத்தார்கள். அந்த ஒரு பெருமாள் முதலியாரும் இல்லை, எங்களுடைய தூத்துக்குடி சென்றில் சங்கமே எனக்கு பெருமாள் முதலியார் தான். என்னுடைய தூத்துக்குடி லயன்ஸ் சங்கமே பெருமாள் முதலியார் தான். ஏன்னா என்னை வேண்டான் என்று உதரும்போது ஒரு புதிய சங்கத்தை ஆரம்பித்து இந்த உலக நாயகன் மன்றை பட்டு கொடுத்தது இங்கே அமைந்திருக்கின்ற என் நண்பர்கள் தான். அந்த நேரத்தில் என்னுடைய தூத்துக்குடி சென்னில் நாயமா சங்கம் இல்லை என்றால் நான் தூக்கினது விசிறிக்கப்பட்டுவேன். அந்த அளவுக்கு பெருமை உள்ள எங்கள் தூத்துக்குடி சென்னில் நாயகன் சங்கத்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, அது மட்டுமல்ல, நமது கவர்னர் அவர்கள் அருமையாக பேசினாப்புல, நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு நான் தான் காரணம் என்று கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவர்னர் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அளவோடு பேசுபவர், அளவின்றி கொடுப்பவர் என்று பேசிட்டாப்புல. இன்று அளவுக்கு மீறி பேசி கொண்டிருக்கின்றார். அளவுக்கு மீறி அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சாற்றில் வளர்த்துக்கொட்ட ஒரு நண்பர். கவர்னர் அவர்கள் பேசும்பொழுது சில டைமில் எனக்கு பயமாகவும் இருக்கும், சில டைமில் பயமாகவும் இருக்கும். இந்த மாவட்டம் ஒற்றுமை இல்லாமல் போவதற்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்க முன்னாள் ஆளுநர் என்று போட்டு உடைச்சிடுவார். தூக்கி வச்சு பேசுகிற கவர்னரு நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு இந்த மாவட்டம் என்னது போட்டி போட்டு வருவதுக்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்க முன்னாள் டபக்குன்னு தூக்கி முடிச்சிருவாப்புல. நான் மதுரையில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு செவனேன்னு என் வீட்டில் உட்காந்துருந்தேன், செவனேன்னு வீட்டில் உட்காந்துருந்தேன். வாயான்னு என்னை கூப்பிட்டுட்டு, நண்பர்களை இது ஜஸ்ட்டு சிரிக்கிறதுக்கானு சொல்லுதேன். வாழ்க்கையில் போட்டி இருக்கலாம், ஆனால் போராமல் இருக்கக்கூடாது, போராமல் இருக்கக்கூடாது. மாவட்டம் பிளவுபட்டுலாம் இல்லை, மாவட்டம் ஒற்றுமை தான் இருந்து கொண்டிருக்கின்றது, மாவட்டம் ஒற்றுமை தான் இருக்கின்றது என்பதில் நான் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். நண்பர்களை, உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஃபோனை கண்டுபிடித்தவர் கிரகம் பெல் என்பார்கள். அவர் தன்னுடைய பாராட்டு விழாவில் அருமையாக பேசினாப்பிலையாம். அந்த பாராட்டு விழாவில் பேசும் பொழுது அவர் நம்ம கேட்டாங்களாம், நீங்கள் மட்டும் இந்த ஃபோனை கண்டுபிடிக்க விட்டால் இந்த நாடு இவ்வளவு பிறகு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, இவ்வளவு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்திருக்காது என்று அவரை பாராட்டினார்களாம். உடனே அந்த கிரகம்பல் சொன்னாப்பலாம், போப்பா நீ வேற, நான் ஒரு வாரம் சிறிது காலம் தாமதம் பண்ணியிருந்தால் அந்த ஃபோன் கிடைச்ச ஃபோனுடைய அந்த ஆராய்ச்சி படிவத்தை நான் சப்மிட் பண்ணவிட்டால் இன்னொரு நாட்டுக்காரர் அதை சப்மிட் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு ப்ரைஸை வாங்கியிருப்பாங்க. அதனால் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு செயலையும் உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நண்பர் செய்து கொண்டே தான் இருக்கின்றார். இந்த உலகத்தில் யார் முன்னே யார் ஃபஸ்ட்டு செய்தாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்களாக வருவாங்களாம். வேடிக்கை பார்த்து கொண்டு பின்னால் இருந்தால் கண்டிப்பாக வெற்றியாளராக வர முடியாதுன்னு பாருங்க என்று சொன்னார்களாம். ஆக ஒரு மனிதனுக்கு மட்டுமில்லை, நிறைய மனிதருக்கும் திறமைகள் இருக்கின்றது, அறிவும் இருக்கின்றது, புத்திசாலித்தனம் இருக்கின்றது. அதை சரியான நேரத்தில் நாம் அதை கொண்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று அந்த கிரகம்பில் அருமையாக நாம் பேசினார்களாம். அதனால தான் வாழ்க்கையில் முந்திக் கொள்வர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். தொழில் மட்டுமில்லை, இயக்கத்திலும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முந்திக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுவாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அருமையாக சொல்லுவாங்க, 9 மாதிரி இருக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். 9னா அந்த 9 சொல்லலை, நான் நம்பர் 9 சொல்லுதேன். அதாவது
அந்த 9 ஒன்றையும் பெருக்கினால் 9 தான் வரும். 9ஐயும் 2ம் பெருக்கினால் 18 வரும். அந்த 1ஐயும் 8ஐயும் கூட்டுங்க, மறுபடியும் 9 தான் வரும். 9ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, 27 வரும். 2ஐயும் 7ஐயும் கூட்டுங்க, 9 தான் வரும். ஆக அந்த 9 கூட யாரை சேர்த்தாலும் அந்த கூட்டுத்தொகை 9 தான் வரும். அந்த வகை பார்க்கும்போது தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் அந்த 9 கூட சேரும்போது நண்பர் மாறுவது இல்லையமார்கள். ஆக அந்த 9 மாதிரி நண்பர்கள் யார் வந்தாலும் அவங்களுடைய தனித்தன்மையை மாறாமல் இருப்பதுதான் அந்த 9 நம்முடைய பெருமை என்பார்கள். அது மட்டும் இல்லை, 9 கூட 1 சேருங்க, 10, கூட்டுத்தொகை 1 தான். 9 கூட 2 சேருங்க, கூட்டுத்தொகை 11, 1 1 2, அது 2 தான். 9 கூட 3 சேருங்க, கூட்டுத்தொகை 12, கூட்டி பாருங்க, 12 கூட்டி பாருங்க, 1 2 கூட்டி பாருங்க, 3. தன்னை கூட யாரையும் சேர்த்தாலும் தன்னோட இணைவருடைய தனித்தன்மையும் இந்த 9 மாறாமல் பார்த்து கொள்கிறது. இதே நேரத்தில் 8 எடுங்க, 8ஆம் நம்பரை 8 கூட 2 கூட்டுங்க, 10, கூட்டுத்தொகை 1 தான் வருது. 8 கூட 3 கூட்டுங்க, கூட்டுத்தொகை 11, 2 தான் வருது. அப்போ 3 2ஆக மாறுது. சில நேரங்கள் 8 போல குள்ள நரிகளும் கெட்ட நபர்கள் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் என்னது கூட வைக்காம நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க கூட சேர்த்துனா உங்களே என்னது தரம் தாத்து அவர்களும் என்னது தரந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புடைய மண்டல மாநாட்டில் உங்களெல்லாம் கழிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. என் வீட்டம்மா ஒய்ஃபு ஒரு கண்டிஷன் போட்டு விட்டாப்புல, என்னை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தெய்வ பக்தி உள்ளவப்ப, தெய்வ பக்தியில் சிறந்தது. நான் நோட்டை எடுத்து பார்த்தேன். டெய்லி ஒரு ஸ்லோகம் எழுதுவாப்புல, நாங்கள் டிவிக்கையில் பொறுப்பாக வேண்டும், டிவிக்கையில் பொறுப்பாக வேண்டும், டிவிக்கையில் பொறுப்பு ஆக வேண்டும் சொல்லி அவங்களுடைய அந்த வேண்டுதல் பலித்தது. ஆனால் சாமிகிட்ட என் கணவருக்கு கொடுக்குன்னு வாங்கலை, அவள் உட்காந்து எழுதியிருந்தா அந்த சாமி அவருக்கு என்னது டிவிக்கையில் பொறுப்பு கொடுத்துட்டு. அதனால என் வீட்டை சொல்லியிருக்கேன், ஜேகேஆருக்கு பொறுப்பு கொடுக்குன்னு வேண்டிக்காங்க. ஹலோ மாநில துணை பொதுச்செயலாளர், உண்மையிலே ஒரு நல்ல மண்டல மாநாடு, உங்களாம் மகிழ்ச்சி. இந்த மண்டலத்துடைய சோன் சேர்மன் 4 நபர்களை சொல்ல வேண்டும், வட்டார தலைவர்கள் சரிங்களா. நம்முடைய புஷ்பராஜ், நம்முடைய ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் புஷ்பராஜ், அது மட்டும் இல்லை நம்முடைய சோன் சேர்மன் கல்யாண சுந்தரன் அவர்கள், சோன் சேர்மன் பலவேச கார்த்திகன் அவர்கள், சோன் சேர்மன் சகாயராஜ் அவர்கள். இன்னொரு சோன் சேர்மன் யாரு? புஷ்பராஜ் எங்க இருக்காப்ல? புஷ்பராஜ் எவரு? சுப்புராஜ் எங்க இருக்காப்ல? இந்த 4 சோன் சேர்மன் எந்தீங்களா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். இவங்களுடைய அரிய முறைச்சி இந்த மண்டல மாநாடு மாநகர வெற்றி. எங்களுடைய ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் புஷ்பராஜ், இந்த 5 வருட உழைப்பு தான் இந்த அரங்கம் நிறைந்த ஒரு நல்ல கூட்டம் சரிங்களா. உங்களுக்கு இந்த மனப்பூர்வ வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கின்ற முன்னாள் ஆளுநர்கள், வைஸ் கவர்னர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் அன்னபாரதி அவர்களுக்கும் சோன் சேர்மன் ரீஜன் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கடைசி இன்றைக்கி எங்களுடைய பட்டத்தில் நல்லசோம்பிலிருந்து பரமக்குடியில் அந்த கடைசி நம்முடைய கவர்னர் ஜெகநாதன் அவர்களுக்கும் நாங்கள் பழக்கம் வைக்கின்றால் நாம் நேசிக்கின்ற அந்த லைன்ஸ் இயக்கம்தான். அந்த லைன்ஸ் இயக்கம் பல்லாண்டு வாழ வேண்டும் கூறிக்கொண்டு, புகழ் பெற வேண்டும் கூறிக்கொண்டு, நம்முடைய ஜேகாப் கிருபாக்காமணி அவ்வளவுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாழ்க்கை என்பது ஒரு முறையை தான் உங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து வாழ்க்கையில் செரிக்க வேண்டும் கூறிக்கொண்டு, தூத்துக்குடினா உப்பு, ஜேகேஆர் நட்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.